ஹாய் ஆல். இன்னைக்கு 12/12/2024 வருஷத்தோட கடைசியில் இருக்கும். ரொம்ப சிறப்பு மிக்க திருக்கார்த்திகை நாளைக்கு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றுறோம். திருக்கார்த்திகை அப்படின்னாலே நமக்கு நினைவில் வர்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான். அவர் ஜோதி ரூபமாக நம்ம விஷ்ணுவுக்கும் பிரம்மருக்கும் காட்சி கொடுத்த ஸ்தலம் ஜோதி ஸ்தலம் அப்படின்றது. ஸோ ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்ல ஒரு விசேஷமான ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகி பாசிட்டிவான ஒரு வைப் வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து வச்சுருக்காங்க. அதாவது இதுதான் அறிவியல் அப்படின்னு பிரித்து நமக்கு தனியாக சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். அதுவே ஒரு ஆன்மீகத்தை அதில் வச்சு ஒரு பயமுறுத்தி நமக்கு இதை செய்யுங்க, அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னால் தான் நம்ம அதை ஒரு பக்தியோட நல்ல ஒரு இதுவோடு செய்வோம். அப்படின்றதுக்காக ஆன்றோர்கள் சான்றோர்கள் இதை நமக்கு வழி வழியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பரணி தீபம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றணும். வாசப்படியில் 2 தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் சாமி ரூமில் ஒரு 5 அகல் விளக்கு புதுசாக எடுத்து பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கு போட்டு 5 விளக்கையும் ஒன்றா ரவுண்ட் சர்க்கிளில் வர மாதிரி வச்சு விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம். இன்றைக்கி எதுக்காக அந்த பரணி தீபம் அப்படின்றது ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்கிறது என்னென்னா, யம தர்மனே நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா உங்கள் பாவங்கள் குறைக்கப்படும், கணக்கில் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பித்ரு தோஷம் அந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பரணி தீபம் ஏற்றுங்க, ஏற்றி வழிபடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதை தாண்டி நம்ம எப்பொழுதுமே ஒரு அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தோட இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் கண்டிப்பாக இருக்கணுமே அப்படின்னு நம்ம தேன போது தான் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சு பயங்கரமாக சின்ன சின்ன உயிரினங்கள் உருவாகும் இல்லையா? கொசு, அதுக்கப்புறம் காற்றில் பரவக்கூடிய அந்த வைரஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் மழை காரணமாக. அதனால தான் ஃபீவர் அந்த மாதிரி கோல்டு அதிகமாகிறது, ஏதோ இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகும். இப்போல்லாம் நம்ம மஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்ணுறோம், அது இதுன்னு என்னென்னவோ யூஸ் பண்ணுறோம், பத்தி அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். அப்போது அங்கே இல்லை, மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மூலிகைகளை போட்டு அதை எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூலிகைகளை வாட்டி அதை காற்றுல எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த மாதிரி பல எண்ணெய்களை, புங்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை அவங்க யூஸ் பண்ணி விளக்கும் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த விளக்கில் அந்த பூச்சிகள் நிறைய உட்காந்து இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஹீட்டுக்கும் இருக்குது. அதனால் இதெல்லாம் அப்போது அறிவியல் ரீதியாக பண்ணது மக்கள். ஆனால் இப்போது ஆன்மீக ரீதியாக அதை வழிபட்டுட்டு இந்த 3 நாட்கள் நம்ம வழிபட்டால் நல்லது, சிறப்பு, நம்ம வீடுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதை வழியாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில பேர் ஒரு நாள் தான் ஏற்றுவோம். இதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது. கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு. ஆர்டினரியாகவே பௌர்ணமி அப்படின்னாலே அதில் ஒரு நல்ல எனர்ஜி, நமக்கு சயின்ஸ் படி நான் சொல்லிகிட்ருக்கேன், நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நம்ம சித்தர்கள், ஜீவ சமாதிகள் இப்படிலாம் நம்ம போய் வழிபட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நாளைக்கு கார்த்திகை மாத பௌர்ணமியும் வருது. இந்த நல்லாளில் நீங்கள் விளக்கேற்றி கோயில்களுக்கு போய் ஜீவ சமாதிகளுக்கும் போயிட்டு வரலாம், இல்லை அருகில் இருக்க சிவன் கோயில்களுக்கும் சென்று வரலாம், இல்லை திருவண்ணாமலை நான் போவேன், அங்கே போய் நான் கும்பிட்டு வருவேன் அப்படின்னா ரொம்ப விசேஷம், ரொம்ப சூப்பராக அந்த நல்ல எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணிவிட்டு வாங்க. அதுவும் திருவண்ணாமலையில் 1 சித்தர் 2 சித்தர் அப்படி கிடையாது, பல 100 சித்தர்கள் அங்கே ஜீவ சமாதியாக இருக்காங்க, இப்போ உயிரோடவும் இருக்காங்க. ஸோ சித்தர்கள் உலகம் அது திருவண்ணாமலை அப்படின்றது. அந்த புண்ணிய பூமியில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனதில் இருக்க இருளை போக்கி வெளிச்சத்தை, அந்த ஜோதியை உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறதாகவும் நம்ம உணரலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ஜோதியை ஏற்றுங்க. இன்றைக்கி சாயந்தரம் பரணி தீபம் அண்ட் நாளைக்கு கார்த்திகை தீபம் சூப்பராக அழகாக வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் 27 விளக்காவது ஏற்றுங்க. இதுதான் ரொம்ப சிறப்பு. அப்புறம் 5 விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது கூட காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாமா, அது கணக்கில் வருமா அப்படின்னா அது கணக்கில் வராது. நீங்கள் 5 அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ அது மட்டும்தான் பரணி தீபத்தை குறிக்கும். 5 பூதங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் ஏற்றும் விளக்கு தான் அந்த தீபம்.
ஓகே, உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும்னா நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனலாக கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.